ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஒரு உலகத்தில் பெரிய ஒரு தேசத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்த பொழுது கடைசியாக அவர் முடிவை அங்கு எழுதினார். இந்த தேசம் வேதத்தை புறக்கணித்தது, ஆகவே இந்த வீழ்ச்சி என்பதாக அவர் எழுதி முடித்தார். அருமையானவர்களே, எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனிலும் சரி, எந்த ஒரு சபையிலும் சரி, வேதம் எங்கு புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கு வீழ்ச்சியை தவிர வேறொன்றுமில்லை. சீர்திருத்த திருச்சபையினுடைய அஸ்திபாரமே அதுதான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம அந்த ஆராதனை முடிந்த சமயத்தில் சீர்திருத்த சபையை பற்றி, சீர்திருத்த சபை என்றால் என்ன, அதனுடைய காரியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆகவே சீர்திருத்த சபையினுடைய அஸ்திபாரமே வேதம்தாங்க. சீர்திருத்த சபையின் மாத்திரமல்ல, எந்த தேசம் வேதத்தை ஒரு காலத்தில் மையமாய் கொண்டு வாழ்ந்ததோ அந்த தேசம் இன்றைக்கு வேதத்தை புறக்கணித்து விட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்கள் ஒரு காலத்தில் இந்த வேதத்தையே மையமாக வைத்து வாழ்ந்தது. அமெரிக்காவினுடைய சட்டங்கள் இந்த வேதத்தை சார்ந்ததாகவே இயற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வேதம் புறக்கணிக்கப்பட்டது. முக்கியமாக ஓரின சேர்க்கை, அதாவது ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள் திருமணங்களை இந்த தேசங்கள் அங்கு சட்டமாக்கிவிட்டது. இது வேதத்தை எந்த அளவுக்கு இந்த தேசங்கள் புறக்கணித்து விட்டது என்பதை காண்பிக்கிறது. வேதத்தில் அதனால், அந்த பாவத்தினால் எவ்விதமாக கர்த்தர் கோபம் கொண்டு சோதோம் குமாராவை அழித்தார் என்பது நமக்கு தெரியுங்க. ஆனால் அந்த பாவத்துக்கு உடன்பட்டு அந்த தேசம் அதை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் வேதத்துக்கு மதிப்பில்லை. ஆகவே இன்றைக்கு மெய்யாலுமே உலகம் முழுவதுமே ஒரு சத்தியம் இல்லாத ஒரு உலகமாக மாறிவிட்டது. உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள்னால் ஆண்டவர் தான் முதலாவது திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு திருமணங்கள் குறைந்து விட்டது. ஒருவர் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை முறை, திருமணத்துக்கு முன்பாக உறவு கொள்ளுகிற வாழ்க்கை, இப்படி பல காரியங்களில் தேசங்கள் சீரழிந்து விட்டன. அம்மையானே, ஆகவே இன்றைக்கு கூட இந்த வேதத்தை பற்றிய சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு தேசம் மாத்திரமல்ல, ஒரு சபை மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல, வேதம் எங்கே புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கு உண்மையான ஆசீர்வாதம் என்பது இல்லை. ஆகவே தான் இந்த வேதத்தை குறித்து நாம் மறுபடியும் மடிமாய் பார்க்கிறோம். 119வது சங்கீதத்தை சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் பொழுதே இவ்விதமாகத்தான் அவர் இந்த ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த 119வது சங்கீதம் வேதத்தை பற்றி அழகாக நமக்கு சொல்லப்படுகிற அநேக உண்மைகளை கொண்ட ஒரு சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு அவர் சொல்லுகிறார், அங்கு 119வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். They are the faithful people, true people of God. அவர்கள் அங்கு அவ்விதமாக அவர்கள் பாக்கியவான்கள். They are the happy people. They are the blessed people. அவர்கள் சந்தோஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அம்மையான சோரே, இந்த காலை வேளையில் கூட என்னுடைய வாழ்க்கை இந்த வேதத்துக்கு உகந்ததாய் காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இந்த காலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தின் வேதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வார்த்தையை கொடுத்த இந்த மக்களுடைய நிலை பரிதாபமான ஒரு பின்வாங்குதலுக்குள்ளாயிற்று. அதற்குரிய காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. எரேமியாவின் புத்தகத்தில் அங்கு ஆண்டவர் சொல்ற 44வது அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 44வது அதிகாரத்தில் தேவனுடைய
இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 44வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். இங்கு அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? இந்த வேதத்தின்படி நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு பொதுவாக நாம் அதிகமாக கிறிஸ்தவர்கள்னா என்னென்னவோ நான் நினச்சிக்கிறேங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? யார் கிறிஸ்தவன், யார் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்த பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார், என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதில்லை. அம்மையாலே என்னுடைய வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருக்கிற அதிமுக்கியமான காரியம் என்ன? வேதம். வேதம் வேதம் மட்டுமே. அந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த வேதத்தை தாங்க நான் வாசிக்கிறேன், இந்த வேதம் எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த வேதத்தினுடைய சத்தியம் எனக்கு நல்லா தெரியுங்க. அம்மையாலே வேதத்தை அறிந்திருப்பது வேறு, வேதத்தினால உணர்த்தப்பட்டு வாழுகிறது வேறு. A strong conviction இது வேறங்க. அதாவது ஒரு திருடன் கூட திருடும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கு. என்ன கன்விக்ஷன்? இது நான் செய்யறேன், இதனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அதன் பின்னணியில் ஒரு கன்விக்ஷனோட தான் நம்ம செய்கிறோம். ஆலயத்துக்கு இன்றைக்கி நான் போக வேண்டாம் நினைப்பேனா, அதுவும் ஒரு கன்விக்ஷனோட தான். இல்லை, இன்றைக்கி நான் போக வேண்டியதில்லை, எனக்கு வேதம் தெரியும், அல்லது ஆண்டவருடைய காரியங்களை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் பார்ப்பீர்களானால் ஓய்வு நாள் கனப்படுத்தப்படுவதில்லை. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியமானது. ஓய்வு நாளை ஆண்டவர் எப்படி பரிசுத்தப்படுத்தி அதை தம்முடைய ஜனங்களுக்கு என்று கொடுத்து அந்த ஓய்வு நாளை தனக்கென்று அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் நியமித்த அந்த கட்டளை. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் ஓய்வு நாட்கள் கனப்படுத்துவதில்லை. அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, பரவாயில்ல ஆண்டவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் ஆலயத்துக்கு வரணும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் செய்வது என்பது கஷ்டம். அந்த ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? ஓய்வு நாளில் நாம் பார்த்தோம், ஆலயத்தில் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளில் முக்கியமான ஒரு கட்டளையாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் ஓய்வு நாள் புறக்கணிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையில் முக்கியமான அநேக வேலைகள் நடைபெறுகிறது. நம்முடைய தேசங்களில் விதமான காரியங்கள் நடைபெறுகிறது. ஆகவே கர்த்தருடைய கட்டளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? கன்விக்ஷன். பரவாயில்ல, இந்த ஓய்வு நாள் தானே, இது ஒரு நாள், மற்ற 7 நாள் நம்ம இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த நாள் எனக்கு தேவை, எனக்கு அவசியம், எனக்கு மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் தான் நான் நல்லபடியாக செய்ய முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற எல்லாருக்கும் ஓய்வு இருக்கும் பொழுது எனக்கு முக்கியமான வேலாகவே நான் இதை செய்வேன், இந்த நாளை நான் தெரிந்து கொள்வேன். ஆலயத்துக்கு எப்போ நாள் போகலாம், நான் வீட்டில் தானே ஜெபிக்கிறேன், நான் தானே என்னுடைய வீட்டில் வேதத்தை வாசிக்கிறேன், அது போதும் இல்லையா? கன்விக்ஷன் கன்விக்ஷன். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருப்பது வேற, ஆனால் கன்விக்ஷன் வேற. கன்விக்ஷன் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அபவுட் ஒபீடியன்ஸ். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணுங்க. ஏன்னா நீங்களும் கூட அநேக நாட்கள் சத்தியத்தை கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க, ஆனால் அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கைக்குரிய ஒரு ஆழமான உந்துதல், உணர்வு, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை கட்டும்படியான காரியம் இது தேவைங்க. இந்த கன்விக்ஷன் இல்லாமல் அறிந்திருப்பது பிரயோஜனம் இல்லை. இஸ் ஆஃப் நோ யூஸ். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கன்விக்ஷன் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு இணங்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் உன்னை உந்தும்படியான சக்தியாக இது இருக்கிறது.
உங்களில் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் உந்தும் சக்தியாக இருப்பதில்லை? ஆகவே நீங்கள் அநேக சமயங்களில் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லை. அம்மையாளினுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அஸ்திவாரமே இங்கே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு தெய்வ குமாரன். நான் உண்மையாலுமே இந்த தியாலஜி இந்த கோர்ஸில் தாங்க வேதத்தை ஆண்டவராகிய இயேசு எந்த அளவுக்கு he had a deep conviction in his own soul. அவருடைய ஆத்மாவில் அந்த அளவுக்கு உணர்ந்து அதற்கு ஒப்பு கொடுத்தாருன்றதை உண்மையாலுமே சொல்கிறேங்க. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா இவ்வளோ வருஷம் படிக்கிறேன், போதிக்கிறேன், ஆனால் கூட தேவ ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய இருதயத்தில் அதை பதிக்கிற காரியம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. அவர் அதன் அடிப்படையில் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா திறந்து போதித்தார்னா இன்று இதை நிறைவேற்று. ஆண்டவராகிய இயேசு had a deep conviction that Old Testament was the word of God. ஆண்டவருடைய வார்த்தை பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தர் என்னோடு கூட இடைப்படும்படியான காரியம். போன வாரம் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். இது ரெண்டுமே முக்கியமானதுங்க. ஆனால் ஜெபத்துக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையின் அஸ்திவாரம் இல்லைன்னா சரியில்லை. அம்மையாலே உங்களை குறித்து நான் அதிகமாக பயப்படுகிறேன். என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் கன்விக்ஷன் இல்லை. ட்ரூத் மைனஸ் கன்விக்ஷன். ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அந்த கன்விக்ஷனோடு வாழுகிற வாழ்க்கையில் நான் பின்னால் சொல்ல போகிறேன். உண்மையாக கன்விக்டான பீப்புள்ன்றது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அம்மையாலே நம்ம பேசுகிறது ஏதோ கட்டுக்கதை அல்ல, தெரிஞ்சுக்குங்க. இட்ஸ் லைஃப் அண்ட் பிளட். என்னுடைய வாழ்க்கையை இத்தனை காலமாக அர்ப்பணித்து அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்ததின் அடிப்படையில் நான் உணர்வோடு கூட தான் பேசுகிறேன். ஆகவே இது ஒரு கட்டுக்கதையாக நான் பேசலைங்க. இது உண்மையான சத்தியம், இது உண்மையான விடுதலையின் சத்தியம். அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தின அந்த கன்விக்ஷனோட தான் வாழ்ந்தாங்க. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அந்த கன்விக்ஷனோட தான் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு தேசங்களில் கன்விக்ஷன் போயிடுச்சுங்க. நாலேஜ் இருக்குது. சொல்லப்போனால் இட்ஸ் ஸோ சேட். அநேக சீர்திருத்த சபைகளில் நாலேஜ் இருக்குது, ஆனால் கன்விக்ஷன் இல்லை. அநேக சீர்திருத்த போதகர்களுக்கு நாலேஜ் இருக்குது, கன்விக்ஷன் இல்லை. ஆகவே அவருடைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதில்ல. அவருடைய வாழ்க்கை உண்மையாலுமே பாதிக்கப்படுகிறதில்ல. அவருடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க முடிகிறதில்ல. அவருடைய வாழ்க்கையானது உண்மையான விதத்தில் ஒரு சந்தோஷமானதாக இல்லை, விடுதலையானதாக இல்லை, ஒரு உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியதாக இல்லை. தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? அவர்கள் அவனுடைய ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அவருடைய இருதயம் அவ்விதமாக வேதனைப்படுகிறது. எவ்விதமாக வேதனைப்படுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஓசியாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்களேன். ஆண்டவருடைய இருதயம் இந்த அளவுக்கு தம்முடைய மக்களை குறித்து தான் வேதனைப்படுது, தம்முடைய ஜனங்களை குறித்து தான் இப்படி வேதனைப்படுது. ஓசியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் இவ்விதமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பற்றி தான் பேசுகிறார். பிரஜாதியான மக்களை குறித்து பேசல. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற மக்களிடத்தில் தான் அவர் பேசுகிறார். 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் 1055வது பக்கத்தில், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் அழகா சொல்றார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை, மேன்மையை, அற்புதமான காரியங்களை, உண்மையான அந்த சத்தியத்தை அவளுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். There is no need for me to commit. அதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை அவ்விதமாக நீ ஒருவேளை அந்நிய காரியமாக எண்ணுகிறையா? நான் சொல்கிறது, வேதத்தை நீ அறிஞ்சிருக்கன்றதை பற்றி பேசலைங்க. நான் கன்விக்ஷனை பற்றி தாங்க பேசுகிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையை உந்தும் சக்தியாக இருக்கிறதா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. வேதத்தை நீ அறிந்திருக்கிறையாங்கிறது என்னுடைய கேள்வி அல்ல. வேதத்தை அறிந்திருக்கிற உலகமெங்கும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அது என்னுடைய கேள்வியே இல்லை. ஆண்டவருடைய கேள்வி அதுவல்ல. என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் இல்லை. அது எவ்வளோ ஒரு பரிதாபகரமான காரியம். அதே ஓசியா எழுதுகிறார் பாருங்களேன். 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஓசியா எழுதுகிறார்,
இப்படி தான் அவர் எழுதுகிறார். ஏன்னு கேட்டால், இந்த ஜனங்கள் வழி விலகி போயிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி போனதுனால அவர் விதமாக எழுதுகிறார். ஓசியா 9:17, அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். எதன் மூலமாக நீ செவி கொடுப்பாய்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நீ செவி கொடுக்கிற. ஏன்? எதன் மூலமாக அவனோடு கூட பேசுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அவனோடு கூட போய் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் எனக்கு செவி கொடாமற் போனபடியால் அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். இஸ் இட் நாட் சீரியஸ்? இது என்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமாய் சிந்திக்கப்பட வேண்டிய காரியம் நீ நினைக்கலையா? தேவன் சொல்றாரு, செவி கொடாமற் போனபடியால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் காணப்படுகிறது ரொம்ப அவசியங்க. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கன்விக்ஷன் ரொம்ப அவசியம். அந்த தேவனுடைய ஜனங்கள் அந்த கன்விக்ஷன் அடிப்படையில் தான் வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் வாழ்ந்தார். அந்த அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இவங்க எல்லாமே அந்த கன்விக்ஷனோட தான் வாழ்ந்தார்கள். சீர்திருத்தவாதிகள் அந்த கன்விக்ஷனோட தான் வாழ்ந்தார்கள். ஆகவே தான் இவ்வளோ ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அவர்கள் தங்களுடைய உயிரையும் கொடுக்க தீர்மானித்தார்கள். ஆண்டவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அந்த ஓசியாவில் இந்த ஜனங்களுடைய பாவத்தினுடைய மிக பிரதானமான பாவமே அதுதாங்க. அந்த கன்விக்ஷன் இல்லாதனால பாருங்க, ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலையும் கூட ஆண்டவர் மறுபடியும் அதையே தான் பேசுகிறார். ஒருவேளை இங்கே நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படி மறுபடியும் சொல்ல வேண்டியது அவசியமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் கூட 6வது வசனம் பாருங்களேன். ஓசியா 1052வது பக்கத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? இது ஆவிக்குரிய அறிவுங்க. இதனுடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அறிவு, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழக்கூடிய அறிவு, உடைய வாழ்க்கையில் சோதனையின் வேளை நீ வாழக்கூடிய அறிவு, உடைய வாழ்க்கையினுடைய சோதனை நேரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் அறிவு. இது உலக அறிவை குறித்து பேசலைங்க, இது ஆவிக்குரிய அறிவை குறித்து பேசுகிறது. சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ ஆவிக்குரிய அறிவை நீ வெறுத்துட்ட. ஆகையால் நீ என் ஆசாரியராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்துட்டப்பா. அப்படின்னா என்னென்னா, உனக்கு இந்த வேதம் உடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக இல்லை, உடைய வாழ்க்கையினுடைய விலையேற பெற்றதாக இல்லை. உடைய வாழ்க்கையில் வேதம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. உடைய வாழ்க்கையில் அந்த கன்விக்ஷனோடு இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இது யாருடைய வேதம்? கர்த்தருடைய வேதம், மனுஷன் கொடுத்தது அல்ல. தேவன் தம்முடைய மக்களுக்கு எழுதி கொடுத்தது. ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் சொல்றார், I will forget your children. நான் மறந்து விடுவேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அவ்விதமான காரியங்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இந்த வேதத்தை எனக்கு நான் எப்படிங்க உரியதாக்கி கொள்ள முடியும்? ஒருவேளை இங்கே இந்த காலையில் கேட்குறவனுடைய இருதயத்தில் நீ குத்தப்பட்டு இல்லை, உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் இந்த வேதத்தை நான் மறந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த கன்விக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால அதை பற்றி நான் எண்ணமற்று வாழ்ந்திருக்கிறேன். இதனால் மட்டும் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய இருதயத்தில் உண்மையான சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ செய்ய பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்படின்னா நான் என்ன செய்யட்டுங்க? அப்படின்னு நீ இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசுவாரானா, நான் உனக்கு 3 காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வேதத்தில் உள்ள இந்த 3 காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்துக்கு நீ அடிபணியக்கூடிய உந்தும் உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? 1வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் இந்த வேதத்தினுடைய காரியங்களை குறித்து பேசும் பொழுது இவ்விதமாய் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம்.
முதலாவது சங்கீதத்தில் வாங்க ப்ளீஸ். முதலாவது சங்கீதத்தில் நம்ம விதமாய் வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், 1வது சங்கீதம் 671வது பக்கத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். 671. இங்கே அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மெடிடேஷன் ஆஃப் த காட்ஸ் வேர்ட் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய போதகர்கள் கூட, இப்போ நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற போதகர்கள் நிறையா, நான் அவங்கள பற்றி கூட மெடிடேஷனுங்கிற ப்ராக்டிஸே கிடையாதுங்க. தியானிக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறதா? நான் வாசிக்கிறேன், 10 அதிகாரம் வாசிக்கிறேன், 15 அதிகாரம் வாசிக்கிறேன், அல்லது 20 வாசிக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. தியானிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு வசனத்தின் அடிப்படையில் அதை குறித்து நீ எண்ணி பார்ப்பது. தியானம் வேதத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு காரியம். தியானிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மாடு நான் என்ன பண்ணுது, நீங்கள் பார்த்துருக்கலாம், வேக வேகமாக புல்லை மேய்ந்து விடும். மேய்ந்து விட்டு அது தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மேய்ந்த புல் வயிற்றில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து அதை நன்றாக மென்று உள்ளே செலுத்தும். இது தேவனுடைய படைப்பில் ஒரு அருமையான ஒரு காரியம். ஆகவே தான் அதற்கு நல்ல பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை நீ 10 அதிகாரம் நான் வாசிக்க சொல்ல, நீ 2 வசனத்தை கூட எடுத்து நீ அதை சிந்தித்து பார், யோசிச்சு பார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு? இதில் காரணம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இப்படி சொல்கிறார்? இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்? நீ அது நாள் முழுதும் அங்கே சிந்தனையாக இருக்கட்டும், இரவும் பகலும். ஆண்டவர் 2 காரியங்களை சொல்கிறார். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆண்டுடைய வார்த்தையை தியானி. நான் எப்படி இடைவிடாமல் நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியும்? எப்படி இடையமாக ஜெபிக்க முடியும்? இந்த 2 காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கிற சிந்தை தேவை, இன்னொன்று ஜெபிக்கிற ஜெபம் தேவை. ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆனால் நம்மில் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதும் இல்லை. 10 அதிகாரம் வாசிப்போம், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீ தியானிக்க பழகு. இது ரொம்ப அவசியங்க. தியானிக்கிறதை குறித்து வேதம் மறுபடியும் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பல இடங்களில் மறுபடியுமாக இது தேவை, இந்த அவசியம். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்றைய டேஞ்சர் என்ன தெரியுங்களா? பாஸ்டர்ஸ் கூட கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறது ரொம்ப பேர் இல்லைங்க. புக் நாலேஜ் இருக்குது, எல்லாம் படிக்கிறாங்க, வேதத்தில் 10 அதிகாரம். ஆனால் தியானித்தா தான் அந்த வார்த்தை உனக்கு அது மாம்சமாகி அது உன்னுடைய ஆழ்தத்துவத்தை, உன்னுடைய இருதயத்தை பாதிக்கும். தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட அந்த வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். தேர் கம்ஸ் த கன்விக்ஷன். அதில் வருகிறது, ஓ ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதா? அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசிக்கிற, ஒரு வசனத்தை எடுத்தா நீ சொல்கிற, ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாரு? ஒருவேளை அவரை பற்றி சொல்கிறாரா? உண்மையில் இந்த தியாலஜி கோர்ஸில் ஆண்டவருடைய குணாதிசயங்களை படிக்கும் பொழுது நான் அதிகமாக ஆசீர்வாதத்துக்குள்ளானேன். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய பொறுமையெல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் எவ்வளோ பொறுமை அவருக்குங்க. நம்ம சிலரை பார்த்தா சொல்கிறோம், இதாலெல்லாம் எப்படி உயிரோடு இருக்கிற, இவ்வளோ பொல்லாத மனுஷன். ஆண்டவர் அவன் பேர்லேயும் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பெரிய சீர்திருத்த தத்துவ ஞானிகள் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாங்கிறத பாவம்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்? சத்தியத்தை சரியாய் விளங்கி கொள்ளாத சீர்திருத்த போதகர்கள். அது தப்பு. வேதம் அவிதமாக சொல்லலை, ஆண்டவராக இயேசு அவிதமாக சொல்லலை. அசீரிய மக்கள் மனம் திரும்பியுள்ளது, அவர்களுக்காக பரிதபித்தார், அவர்களுக்காக இருதயத்தில் பாரப்பட்டார்.
ஆகவே தான் அநேக சமயங்களில் சீர்திருத்த போதகர்களையும் சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறவர்களையும் அநேக சமயங்களில் நான் தாக்குவதுண்டு. காரணம், அநேக நம்முடைய செமினரில் கூட நான் அதிகமாக தாக்குவதுண்டு. ஏன்னா சரியான வெறுமனே ஹெட் நாலேஜ் போதாது. உனக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தாழ்மை தேவை. உனக்கு பெருமை இருக்குது, ஆகவே உன்னை கிட்டி சேரல. ஏன் அநேக சீர்திருத்த போதகர்களை மக்கள் கிட்டி சேர முடிகிறதில்ல? தாழ்மை இல்லை, பெருமை. எனக்கு சத்தியம் தெரியும், உதவாதது. உன்னுடைய சபை வளராது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனப்படாது. கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய ஒரே ஆசிட் டெஸ்ட் என்ன தெரியுங்களா? தாழ்மைங்க. இந்த மனுஷன் கிருபையின் சத்தியத்தை அறிந்தவனா இல்லையாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆசிட் டெஸ்ட், அதாவது ஒரே ஒரு சரியான டெஸ்ட் என்ன தெரியுங்களா? தாழ்மை தாங்க, வேற இல்லைங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்ற. ஆகவே எந்த ஒரு சீர்திருத்த போதகனும் சரி, சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்கன்னு சொல்றவங்களும் நீ நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த மனிதன் தாழ்மையிலவனாக இருக்கிறானா இல்லையா? இவன் தாழ்மை இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவனும் போதிக்கிறவன் என்றும் மாயமால போதகன், மாயமாலக்காரன். நான் உண்மையிலே நம்முடைய சீர்திருத்த ஐக்கியத்தினுடைய காரியங்களை குறித்து நான் பயப்படுகிறேன். அதிகமான சமயங்களில் நான் பேசுகிறேன் அதை குறித்து. என்ன கேட்டால், உண்மையான தாழ்மை தேவை. அது இல்லாமல் சத்தியத்தை மேலை நாடுகளில் நான் பார்த்திருக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. உண்மையாலே சீர்திருத்த சத்தியம் உண்மையாலுமே ஒரு மனிதனை கன்விக்ஷன் உள்ளவனாக இருப்பானால் அவன் தாழ்மையை, ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையா, எனக்கு இந்த இரக்கமா, எனக்கு இந்த தயவா. ஆகவே அநேக சமயங்களில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்தின் பாரமே தான். இந்த ஐக்கியத்தில் அநேக போதகர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இல்லை. இல்லை, சத்தியம் தெரியும், ஆனால் கன்விக்ஷன் இல்லை. இது ரொம்ப நாள், நான் போன முறை சொன்னேன், ரொம்ப நாள் இதே மாதிரி இருந்தால் இந்த ஐக்கியம் நிற்காது. ஏன்னா ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். கூட்டம் சேர்க்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. சத்தியம் தான் அடிப்படையாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான தேவை. போன முறை நான் தான் சொன்னேன், இது அதிகமாக நிற்காது. இல்லைன்னா இப்படின்னா சீக்கிரம் உடைஞ்சு போயிடுது. ஏன்னா சத்தியத்திற்கு முக்கியத்துவம் அங்கே இல்லைன்னா நிச்சயமாக அங்கே தேவனுடைய ஆவியானவர் செயல்படுவதில்லை. தியானம் பண்ணுங்க, தியானிக்க பழகு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. நீ ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிறல்ல, நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் உட்காந்து யோசனை பண்ணுற, நான் இதை செய்யலாமா, எவ்வளோ நேரம் எவ்வளோ மணி நேரம் செய்ய செலவு பண்ணுற இல்லையா? நீ நிச்சயமாக செய்கிற, யோசிக்கிற இல்லையா? நீ நிச்சயமாக அதை குறித்து எண்ணுகிற, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, எனக்கு பணம் தேவையே, எது தேவை, ஆனால் எப்படி பண்ணுறது? இதுதான் தியானம், வேறு என்னங்க? நீ சத்தியத்தை எடுத்து அதை குறித்து நீ சிந்திக்கிறது முடியாதா? அம்மையாளுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி ஜெபி, ஆண்டவரை தியானிக்க கற்றுத்தார். நான் அறிவில்லாத ஒரு மனுஷன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தோல்வியுள்ள ஒரு மனுஷன். அம்மையாளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள், ஆனால் எவ்வளோ நம்ம அகம்பாவமாக இருக்கிறோம் தெரியுங்களா? நமக்கு தெரியுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லைங்கிறது தெரியுது, தோல்விங்கிறது தெரியுது, மற்றவர்களுக்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதம் இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் எவ்வளவு அகம்பாவம், எவ்வளோ பெருமை, எவ்வளோ மேன்மை, எவ்வளோ மேட்டுமை, எவ்வளோ உண்மையான தன்னை குறித்த உயர்ந்த சிந்தை. இதெல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு ஏற்புடையதில்லை. இது மாம்சத்துக்கு அடுத்ததுங்க. இது ஜெயிக்காது, இது நிற்காது. ஆகவே என்னுடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க தெரியாதுன்னு சொல்லாத. அது உண்மையான விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதை குறித்த கன்விக்ஷன் உனக்கு இல்லைன்னு வேணா சொல்லு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கன்விக்ஷன் இல்லைன்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னால் சிந்திக்க முடியாதுன்னு சொல்லாத. நீ ஆண்டவருடைய வார்த்தையின் சத்துவத்தை எல்லாம் நீ இழந்து நிற்கிற. நீ வாசிக்கிற மாடை போல புல் புண்ட, ஆனால் அதை எடுத்து மென்று அதனுடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிறதில்ல. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையின் வேளையில் உன்னால் நிற்க முடியல, சோதனையில் நீ விழுந்து விடுகிறாய். இன்னொரு விதத்தில் என்ன தெரியுங்களா, என்னுடைய இடத்துல அநேக சமயங்களில் வேதனைப்படும். யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் வாழாத ஒரு நிலையை வெளிப்படுத்தும் பொழுது, பேசும் பொழுது, அது செயல்படும் பொழுது நான் அதிகமாக துக்கப்படுகிறது உண்டு. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன சொல்ல முடியும்? அவங்களிடத்தில் சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. ஆகவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும், வேறு வழியே இல்லை. உண்மையால விதத்தில் சங்கீதக்காரன் அதை குறித்த ஆழமான ஒரு உணர்வு இருந்ததுங்க.
சங்கீதக்காரன் அவ்விதமாகத்தான் அவனுடைய இருதயத்தில் வேதனைப்பட்டான், துக்கப்பட்டான். அவன் சங்கீதக்காரன் புலம்பினான். 119வது சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதக்காரன் அதை குறித்து புலம்பினான். ஏன் புலம்ப வேண்டிய அவசியம் என்ன? அவனுடைய தேவை என்ன? அவனுடைய கன்விக்ஷன் அதுங்க. அவன் அந்த 119வது சங்கீதத்தை அருமையான அந்த சங்கீதக்காரன் எழுதினார்னா அது ஆழமான கன்விக்ஷனோட தான் எழுதினாருங்க. 135வது வசனத்தை பாருங்களேன். 119வது சங்கீதம் 136வது வசனம். 136, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஐயோ, இந்த சத்தியத்தை இந்த மக்கள் புறக்கணித்து வாழ்கிறாங்க. என் கண்கள் நீர்த்தாரைகளாய் ஓடுகிறது, என் கண்கள் இது நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அருமையானே, இன்றைக்கு உண்மையாலுமே நான் அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். அது நம்முடைய மிஷன். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் செய்ய போகிறது அநேக தேசங்களுக்காக. என்ன திறப்பில் இருக்கிற ஒருவனையும் காணோம். ஏன்னு கேட்டால், ஒரு காலத்தில் ஆண்டவரே இந்த தேசங்களெல்லாம் இன்றைக்கு வேதத்தை மறந்துருச்சு. கிருபையாயிரம், உடைய நியாய தீர்ப்பு வரக்கூடாது, நீ ரட்சியம். ஒருவேளை ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவர் இந்த சபையை மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்ம ஒரு தேசத்தை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய கட்டளைகளில் அங்கு நடவாதபடியால் நான் அதை குறித்து கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆகவே உங்களில் யாராக இருந்தால் சரிங்க, வேதத்துக்கு புறம்பாக நீ வாழுகிற ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, ஒருவேளை எனக்கு என்னுடைய சுபாவத்தினால என்னவோ தெரில, நான் எடுத்து பேசக்கூடிய அளவில் தைரியம் இல்லைன்னு கூட சில சமயத்தில் நான் வேதனைப்படுறது உண்டு. இதை கண்டித்து பேசுகிறேன். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிற மனநிலை இல்லாத பொழுது நான் இருதயத்தில் வேதனைப்படுகிறது உண்டு. அநேக சமயங்களில் ஐயோ, இந்த சகோதரனுக்கோ இந்த சகோதரிக்கோ நீ செய்கிறது சரியில்லைன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆகவே அநேக சமயங்களில் நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். உள்ளான இருதயத்தில் அது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் ஒருவரே இதை செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த வேதத்தை காத்து நடவாதவர்கள்படியால் நான் என் கண்கள் அவிதமாக நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பாருங்களேன், 158வது வசனத்திலையும் கூட அதே காரியத்தை தான் சங்கீதக்காரன் சொல்றார். அவர் சொல்றாரு, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள்னு சொல்றாருங்க. துரோகிகளை 750வது பக்கத்தில் நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாக இருந்தது. உண்மையில் நான் சொல்கிறேங்க, மக்கள் மத்தியில் ஒரு பெருமையும் மற்றதை பார்க்கும் பொழுது தர்ம சங்கடமாக இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு சமீபத்தில் இந்த ஐக்கியத்தினுடைய ஒரு போதகர் அவர் பேசினதும் மற்ற காரியங்களை பார்க்கும்போது நான் என்னுடைய இருதயத்தில் அவ்வளமாக வேதனைப்பட்டேன். ஐயோ, அந்த சகோதரனிடத்தில் பெருமை எவ்வளோ இருக்குது. ஒரு சீர்திருத்த சபை போதகன் இந்த ஐக்கியத்தில் இருக்கிற, ஆனால் இவ்வளோ பெருமை இருக்கே. ஐயோ ஆண்டவரே, விதமான ஒரு நிலையை இது உருவாக்குமானா இது என்ன காரியம்? விளங்கிக்கொள்ள முடியாத நிலையில் வேதம் சொல்லுது, அவர்களை துரோகிகள்னு ஆண்டவர் சொல்கிறார். காத்து நடக்காதவர்கள் துரோகிகள், அவளை நான் அருவருக்கிறேன். அம்மையான சோர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில் உன்னை தெரிந்து கொள்ளுங்க, இந்த சத்தியம் உன்னை பாதிக்கலைன்னா இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. நான் எப்போவுமே கன்விக்ஷன் தாங்க நான் பேசுகிறேன். இந்த சபையினுடைய அங்கத்துவத்தை கூட நான் அதிகமாக முக்கியப்படுத்தாததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய சபைகளில் அங்கத்துவங்கிறது எழுத்து அளவில் இல்லை, உள்ளான உணர்வு அளவில். இந்த சபை ஆண்டவர் உனக்கு இந்த சபையை கொடுத்திருப்பார்னா, இந்த சபையோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை இல்லைன்னா அது உண்மையான விதத்தில் உனக்கு பிரயோஜனமாக இருக்காதுங்க, பிரயோஜனமாக இருக்காது. அவ்விதமாக காரியங்களை செய்ய முடிகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் அங்கத்துவம் என்பது அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அதனுடைய கன்விக்ஷன் இல்லாமல் அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நிறைய அங்கத்துவர்களே ரட்சிக்கப்படாதவர்கள். இது எவ்வளோ ஆபத்து இருக்குது பாருங்களேன். ஆகவே இந்த பகுதியில் நான் இன்னுமே நியூட்ரலாக தான் இருக்கிறேங்க. கன்விக்ஷன் தேவை. யூ நீட் ஏ கன்விக்ஷன். இந்த சபையில் ஆண்டவர்னை வச்சுருக்காருன்னா அதுக்குரிய ஒப்பு கொடுத்தல் தேவை.
எனக்குரிய உண்மையான அந்த காரியத்தை தான் எதிர்பார்க்குறேன். சும்மா பேரில் இந்த சபையினுடைய அங்கத்துவன்று எழுதுறதுல இல்லை. ஏன்னா அப்படி எழுதப்பட்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் சொல்லலை, இதே சபையிலேயே சொல்கிறேன், ஓப்பனாகவே பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் அது அவசியங்க, அவசியம். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆழமான கன்விக்ஷன் இல்லைன்னா வெறுமனே எழுத்துல பிரயோஜனமே இல்லை. ஆகவே தான் நம்முடைய கம்யூனியன் கூட நான் ரொம்ப தயங்கி கொண்டே இருக்கிறது காரணம், சரியான வாழ்க்கை முறை இல்லாத நிலையில் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஒன்றுமே எனக்கு புரியல. இது இன்னும் எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் சரியில்லை, ஆனால் ஒரு கம்யூனியன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நான் பார்க்கும் பொழுது நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றதை குறித்து நான் இருதயத்தில் வேதனைப்படுகிறதுனால அந்த காரியத்தை குறித்து நான் இன்னும் தயங்குகிறேன். ஏன்னா மனசை விட்டு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இதுதான் என்னுடைய தயக்கமும் கூட. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விதமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வழிமுறைக்குரிய காரியமாக நாம் நடக்கவில்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லை. ஆகவே முதலாவது காரியம் அதை தியானித்து அது கன்விக்ஷன் ஆகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதை உட்கொண்டு வாழுகிற வாழ்க்கை முறை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நன்மையிலே சொல்கிறேங்க, என்னுடைய கடைசி நாட்களில் கர்த்தர் எனக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், என்னுடைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா அவருடைய சத்தியம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? நான் சொன்னேன், இந்த வேதத்தை எனக்குரியதாக்கி கொள்கிறது நான் எப்படி? முதலாவது இதை தியானித்து பழகு. இவ்வளவு நாளாக நீ தியான முறை இல்லையா? உட்காந்து தியானித்து பழகு. சில தின தியானத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ண அது போதாது. அந்த தின தியானத்தில் அந்த சொல்ல வசனத்தை நீ சிந்தி. ஒரு வழிகாட்டியாக தான் அது இருக்க வழிய அதை வாசித்து முடிச்சதுனால அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நீ தியானிக்காதபடிக்கு தின தியானமும் உதவி செய்யாது. உன்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியம். அது ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க முடியுமே ஒழிய அதுவே போதும் என்று எண்ண முடியாதுங்க. இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரர் 119 ரொம்ப அழகாக சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை நீ உனக்கு நடைமுறை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ரொம்ப அவசியங்க. 119வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 71வது வசனத்தில் இவ்விதமாய் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 71வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் தேவை. ஏன் உனக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்கிறார்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் குறைவை கொடுக்கிறார்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நிலையை வச்சிருக்கிறார்? காரணம், இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளணுங்கிறதுனால தான். நீ நெருக்க வரும் பொழுது முறுமுறுக்கிற, கஷ்டம் வரும் பொழுது ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு பாடு வரும் பொழுது ஏன் ஆண்டவர் என்னை கொடுக்கிறார், எனக்கு தானே இந்த பிரச்சனை, உனக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்னா உன் பேரில் நேசிக்கிறதுனால உனக்கு இதை கொடுக்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. உனக்கு உன்னை துன்பப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை குறைவாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் பல காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் உனக்கு உபத்திரவத்தை கர்த்தர் தான் அனுப்புகிறார். வியாதியாக இருக்கலாம், பவுலே சொல்கிறார். ஆனால் அதன் மூலம் நீ என்ன கற்றுக்கொள்ளுகிறாய்ங்கிறதான் கேள்வி. ஆண்டவரே, நிறைய சமயங்களில் இஸ்ரவேல் மக்களைப் போல நீ முறுமுறுக்கிற. ஆகவே உன்னுடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டதுங்க, இன்னும் கடினமாகுது. முறுமுறுக்கிற இருதயம் இன்னும் கடினப்பட்டு விடும். இஸ்ரவேல் மக்கள் அதாங்க 40 வருஷம் அலைந்து திரிந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்காமே போனாங்க. பாருங்களேன், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, ஆனால் கானான் தேசத்தில் பிரவேசிக்கலையே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குதுங்க. நம்ம வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். கானான் தேசத்தின் இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அலைந்து தெரிந்து அப்படி இப்படியும் கஷ்டம் வந்தால் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நல்லா இருந்தால் ரைட், கஷ்டம் வந்தால் ஒருவருக்கு ஒரு குற்றம் சாட்டுகிறோம்.
ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆண்டவரே, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ நீ என்ன பண்ண, உபத்திரம் வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் பக்கமாக திருப்பு, அதை அப்ளை இட். ஏன் ஆண்டவர் இதை எனக்கு செய்தார்? ஏன் என்னை மட்டும் இப்படி ஆண்டவர் சந்திக்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? நீ அதை குறித்து எண்ணி பார்க்கிறதில்ல. அதை குறித்து நீ என்ன பண்ணுற, மனம் கசந்து கொள்ளுகிறாய். அதை குறித்து நீ குற்றம் சாட்டுகிற, வேதனைப்படுற. ஆண்டவர் உன்னை உருவாக்கும்படியாக நெருங்குகிறார். ஆனால் நீ உன்னுடைய எரிச்சலினாலும் கோபத்தினாலும் வெறுப்பினாலும் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் விலகி விடுகிறார். இந்த ஆத்துமாவிடத்தில் நான் ஒன்றும் செய்யக்கூடியாது. அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீ இந்த வேதத்தை சார்ந்து கொள்ளும்படியாக உபத்திரவப்பட்டது நல்லது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் செங்கல்பட்டு போயிருந்தேன்னு சொன்னேங்க. அப்போது அந்த கோர்ட், அந்த என்னுடைய மூத்த மச்சன் அவருடைய அந்த பென்ஷன் காரியமாக கோர்ட்டில் ஒரு என்னுடைய மனைவி அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. அப்போ நான் அந்த இடத்துல, அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் நான் செங்கல்பட்டில் இருந்தப்போ, அப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடையாதுங்க. அவனுடைய அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அப்பா அம்மா அவங்களே நான் சொல்லி, ஏன்னா நான் விசுவாசத்துக்காக நான் விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். தோல்வி, பரீட்சையிலலாம் ஃபெயில் ஆகிட்டேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை, ஒரு நாயர் ஒருத்தர் குடிசை நடத்தியிருந்தேன். அந்த குடிசையில் தான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அங்கே போய் சாப்பிட்டு மாதத்துக்கு பின்னால் என்னால் எப்போ முடியுமோ அப்போ காசு கொடுப்பேன். அப்போ அந்த நாயருக்குமே காசு இல்லை சமைக்கிற அளவுக்கு. சமைக்க முடியல. தக்காளி சாதம் 75 பைசா. ஆனால் அந்த சமயத்தில் 75 பைசா என்கிட்ட இல்லை. அப்போ நான் முதலாவது போய் பார்த்தேன், ஆண்டவரே இந்த இடத்துல தானே செய்தீர். 3 நாட்கள் பட்டினியாக கிடக்க வேண்டியது. அதை நினைவு கூர்ந்தேன். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். என்கிட்ட உபத்திரவப்பட்டது நல்லது. என்னை உருவாக்கும்படியாக நீர் அனுமதித்தீர். உடைய வாழ்க்கையில் உபத்திரவம் நல்லது. ஆனால் நீ என்ன பண்ணுற, உபத்திரவத்தை புறக்கணிக்கிற, ஆண்டவரிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற, கோபப்படுற, எரிச்சல் அடைகிற, வெறுப்படைகிற. அநேசமனுடைய வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, ஆனால் அதை பற்றி நீ நினைக்கிறதே இல்லையே. அருமையான சோர்னேஸ்வரியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை உருவாக்க முடியாத நிலையில் நீ இருக்கிறது ரொம்ப வேதனையான காரியங்க. இவ்வளோ நாள் சத்தியத்தை நீ கேட்குற, ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை குறித்து உணர்வில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இன்னொரு இடத்துல கூட சங்கீதக்காரன் சொல்கிறாருங்க, 119வது சங்கீதம் 67வது வசனத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால் ஆண்டவரை வழிதப்பி நடந்தேன், ஆனால் இப்போ காத்து நடக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு உபத்திரவமும் நாம் அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளும்படியாக அனுமதிக்கப்படுகிற வேலை. இதுதாங்க சத்தியம். உன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் உன்னை உருவாக்குகிறதா, இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உபத்திரவம் உன்னை இன்னும் கடினமாக்குகிறதா? யோசனை பண்ணிப்பார். உபத்திரம் உன்னை இன்னும் கடினமாக்குகிறதா, அல்லது உபத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை காத்து நடக்கக்கூடிய நிலையில் உன்னை உருவாக்குகிறதா? கர்த்தர் என்னை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டார், உருவாக்கினார், புடமிட்டார். அதை மறக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் நன்மையான காரியங்கள். சாப்பாடு இல்லை, நான் வருத்தப்படல, ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அன்பு கூர்ந்து என்னை நேசித்து என்னை உருவாக்கினார். அருமையான சோர்னேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் வேதம் அவ்விதமாக செயல்படுகிறதான்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். டூ யூ ஹேவ் எ கன்விக்ஷன்? இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதை குறித்து பேசக்கூடிய ஒரு உண்மையான உணர்வில்லாத வாழ்க்கை அது போலி வாழ்க்கைங்க. அது மாயமான வாழ்க்கை. நீ ஒருவேளை என்ன வேணாலும் செய்யலாம், கிறிஸ்தவன் என்று அழைத்து கொள்ளலாம், அல்லது எது வேணாலும் சொல்லலாம், அது மாயமாலங்க, மாயமாலம்.
உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் அருவருக்கிறது ஒன்று மாயமாலம். இன்னொன்று என்ன தெரியுங்களா? மூன்றாவது காரியம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் உன்னை சந்திக்கும் பொழுது என்ன செய்யும் தெரியுங்களா? இந்த வேதம் உன்னை என்ன பாதிக்கும் தெரியுங்களா? நான் ஏற்கனவே இந்த வசனத்தை நான் வாசித்தேன்னா, ஆனால் கூட இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியத்தை செய்கிறதாய் காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியமானது உன்னில் நடைபெறுகிறதாய் நிச்சயமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவை பார்க்குறோம். அந்த ராஜாவை பாருங்களேன், 2 ராஜாக்களின் புத்தகத்தை பாருங்கள். வேதமே இல்லாமல் ஆலயம், வேதத்தை மறந்து போன நிலை. ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது, 2 ராஜாக்களின் புத்தகம், ஆலயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது அங்கே வேத புத்தகம் கண்டெடுக்கப்படுகிறது. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம். அங்கே ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பொழுது அந்த வேத புத்தகத்தை ராஜா கண்டெடுக்கிறார். அவ்விதமாக கண்டெடுக்கப்பட்ட வேளையில் அங்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அது முழுக்க நம்ம பார்க்க நேரம் இல்லாதனால அந்த ஆலயத்தை பழுது பார்க்கிறார்கள். 5வது வசனம் 22, 499வது பக்கத்தில், பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதிலிருந்து வேலைக்காரராகி இவங்களாம் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 8வது வசனத்தில், பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அதாவது அங்கே ஆலயத்திலேயே புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் மறக்கப்பட்டு போயிடுச்சுங்களாம். அப்போ எப்படி ஆலய நிலை இருந்திருக்கும் பாருங்கள். இது சபைகள் அப்படி தான் இருக்குதுங்க. அவனுடைய வசனத்தை போதிக்கிறது இல்லைங்க. அங்கே பாருங்கள் 9வது வசனம், அப்பொழுது சம்பரதாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, பாருங்க அவன், ஐயோ, அங்கே பாருங்க 13 சொல்கிறான், கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். ஐயோ, நம்முடைய பிதாக்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனாங்க, அதனால் ஆண்டவருடைய தண்டனைக்கு நாம் உள்ளானோம். ராஜா தன் வஸ்திரங்களை, அதாவது தன்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு அங்கே அம்மையாலே அந்த காரியம். 3வது, கர்த்தருடைய வசனம் உடைய வாழ்க்கையை பாதிக்குங்க. அது கன்விக்ஷன் அப்படின்னா இது தாங்க. உள்ள இந்த காலையில் நீங்கள் எத்தனை பேர் ஆண்டு வார்த்தை கேட்குறீங்க? ஒருவேளை எத்தனை பேர் அதை உண்மையாக உணர்றீங்களோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த காலையில் நான் கன்விக்ஷனோட தான் பிரசங்கிக்கிறேன். நான் பிரசங்கிக்கலை, நான் உள்ளான உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நான் சாட்சியாக சொல்ல முடியும். உள்ள இந்த வசனம் உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயமாக, இந்த வசனம் உன்னை பாதிக்குமானால், எரேமியாவின் புத்தகத்தில் நான் வாசித்த பகுதி தான் எரேமியா 44 அது உன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும். எரேமியா 44 ஆண்டவர் அவ்விதமாக சொன்ன வசனம் இங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நான் உண்மையாக சொல்கிறேங்க, ஆனால் நான் வேதனையோடு சொல்கிறேன், உனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த வார்த்தைக்கு செவிகொடாமல் போவாயானால்
44:10 அவர்கள் என்னால் மட்டும் மனம் நொறுங்குண்டதுமில்லை, அவர்கள் பயப்படுகிறதுமில்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதுமில்லை. நொறுங்கான்றதில்ல, அவங்க பயப்படுகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் கேட்குறாங்க, ஆனால் அது பாதிக்கிறதில்ல. அம்மையாலே இந்த காலையில் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த கன்விக்ஷன் இல்லைன்னா ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேங்க, இந்த கிறிஸ்தவமே இது தாங்க, கிறிஸ்தவமே இதில் தான் அடங்கியிருக்கு, வேறு எதுலேயுமே இல்லை. இதுக்கு செவிகூடாத மக்கள் இன்றைக்கு சபைகளெல்லாம் சாத்தான் தான் செய்கிறான். ஆடுறாங்க, பாடுறாங்க, கூத்து, கும்மாளம், ட்ரம்ஸு, பாட்டு, சும்மா சத்தியத்தை எடுத்து போதிக்கிறது. கன்விக்ஷன் இல்லைங்க. ஆலயங்கள் இன்றைக்கு விட்டு போச்சு. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், அந்த ஆசரிப்புகள் எல்லாம் எனக்கு பிடிக்கலன்றார். சிலுவையை நோக்கி பார், உன்னுடைய வாழ்க்கை இதுதான், இதில் தான் அடங்கியே இருக்கு. நீ ஒருவேளை எப்படி இதை குறித்து சிந்திக்கிறிய எனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இதில் தான் அடங்கியிருக்கு. நீ இன்னைக்கு இல்லை, ஒருவேளை நீயும் நானும் உயிரோடு இருப்போமானால் இன்னும் 50 வருஷம் கழித்து நீ திரும்பி பார்த்தாயனா கூட, அல்லது 20 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா கூட, இதன் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்க்கையானது இருக்கும். தெரிஞ்சுக்க, இதுதான். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய ஒத்தாசங்களுக்கு தாரும். இந்த காலையிலும் கூட நாங்கள் உம்முடைய கேட்ட உம்முடைய சத்தியத்தை என் நினைவு கூறும் ஆண்டவரே. இந்த காலையில் ஒருவேளை எத்தனை பேர் உபத்திரவப்படுங்கிற நேரத்தில், ஐயோ எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை கொடுத்தார், சங்கீதக்காரன் போல ஆண்டவரே இந்த உபத்திரவம் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைய பார்க்கிறேன், என்னுடைய சுபாவங்களில் மாற்றம் இல்லையா, இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி கொடுக்காத ஒரு கடினமான மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய உணர்வுகளில் உம்முடைய வார்த்தையினால உபத்திரவத்தினால என்னை உருவாக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர். ஆனால் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய சுபாவத்தில் மாற்றமே இல்லை. என்னுடைய கோப சுபாவம், எரிச்சல், வெறுப்பு, பாய்க்கிறது, அன்பில்லாதது, மற்றவர்களை குறித்து அற்பமாக எண்ணுகிறது, இதெல்லாம் என்னில் ஒரு மாற்றமுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனநிலை என்னில் இல்லை இல்லை. ஆகவே அநேக சமயங்களில் நீங்கள் உபத்திரவத்தை அனுப்புகிறீர், அதனுடைய பிரயோஜன தன்மையை நான் அனுபவிக்கக்கூடிய நிலையில் நான் உருவாக்கப்படாததுனால, உருவாக்கப்பட முடியாத நிலையினால் நீர் விலகி போய்விடுகிறீர். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் தான் மிஞ்சினது, என்னுடைய வேதனை தான் மிஞ்சினது. நானும் உருவாக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் சென்றது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை, நாமோ மாற்றப்படவில்லை, நாமோ ஆண்டவருடைய அந்த உபத்திரவத்தின் நோக்கத்தை பெறுவதுமில்லை, அனுபவிப்பதுமில்லை. வாழ்க்கையை ஒரு இழப்பின் சரித்திரமாய் காணப்படுகிறது. மன்னியும் ஆண்டவரே, இந்த காலையில் நீர் பேசும் கர்த்தா, நீர் பேசும், தொடர்ந்து இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.